ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஷூட் விழாக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மேக்கப்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி வேக வேகமாக போயிட்டுருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் ஷூட் அப்படின்னு சொன்னாங்க. 6 o'clock 7 o'clock அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் என்னோடய கேமராமேன் எங்கள் டீம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் ஓகே அப்படின்னு மேக்கப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு வந்தேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஷூட்காக வேக வேகமாக டைம் ஆகிடுச்சு அப்படின்னு போயிட்டுருக்கோம். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு அப்படின்னா லைட்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, வெயில் பலகாரம் வந்துடுச்சு அப்படின்னா என்னோடய மேக்கப்லாம் அப்படியே கரைஞ்சி ஓடிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பனியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் மக்களே. ஆல்ரெடி நம்மளோட குரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கவே முடியாத அளவுக்கு தான் குரல் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம கரெக்டாக காருக்கு வந்துட்டோம். ஹாய் ஹலோ மக்களே, நான் யார் அப்படின்னா உங்கள் ஜெயஸ்ரீ பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஷூட்டுக்கு தான் ஏர்லி மார்னிங் கிளம்பி நம்ம வந்து கடகடன்னு போயிட்டுருக்கோம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இவ்வளோ பனியாக இருக்குது, இதுவே லேட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் கார் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நானும் லேட். இப்போ நம்ம வந்து நேராக ஸ்பாட் போயிட்டுருக்கோம். இல்லை, அது வந்துட்டு நான் கேட்க்கு அந்த சைடு இருந்தேன். ஸோ கார் இந்த சைடு இருந்தது. ஸோ அதனால தேடி வர்றதுக்கு பட் 2 பேருமே லேட்டு தான் சொல்லலாம். பட் லேட்டாக போனால் நாங்கள் லேட்டஸ்ட்டாக முடிச்சுட்டு திருப்பி அப்பிட்டாகி திருப்பி வந்து வீட்டில் வந்து நான் ஒரு வீடியோ எடுப்பேன் மக்களே. ஸோ கீப் அண்ட் வாட்ச். இன்றைக்கி நம்ம ஷூட்க்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ட்ரிச்சிக்கு தான் வந்திருக்கோம். ஸ்பெசிஃபையாக சொல்லணும் அப்படின்னா, பிஷப் கீப்பர் காலேஜ் நியர்பையில் தான் இருக்கும். சூப்பரான ஒரு லேஅவுட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம லேண்ட் வாங்குறது மூலமாக நமக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பேங்க் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பையில் இருக்கக்கூடிய பிளேஸாக இருந்த லேஅவுட் தான் சொல்லலாம். கொஞ்சம் வந்து நம்ம வேல்யூவேஷன்னு பார்க்கும்போது நம்மளோட பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த லேஅவுட் வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு சிட்டி சென்டரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்ற மாதிரி நாங்களே பார்த்தோம். நிறைய வீடுகள்லாம் இருந்தது. அண்ட் இந்த ஷூட் வந்து ஃபஸ்ட்டு ஷூட். இன்றைக்கி வந்து நமக்கு 2 ஷூட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லேஅவுட்லாம் பார்த்துட்டு என்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், என்ன மாதிரிலாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு எப்பயுமே வந்துட்டு இது சொல்லணும் அது சொல்லணுங்கிறத விட நான் வந்து என் மைண்டில் என்ன வருதோ அதான் சொல்வேன். அண்ட் சூப்பராக என்னோடய ஷூட்டை வந்து நான் பேசி முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே வாக் பண்ணிகிட்டே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஷூட்டுக்கு நம்ம ரெடியாக போகிறோம். அண்ட் நம்ம அங்கே ஷூட் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஷூட் அந்த லேஅவுட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து போயிட்டுருந்தோம். பசிக்கும்ல, அதனால் நம்ம டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின்ஸ் போனோம். ஸோ நீட்டாக இருந்தது. டிஃபன்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து டீ காஃபி சாப்பிட மாட்டேன் மக்களே. ஸோ அதனால் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டேன். பூரி, ரோஸ்ட் அண்ட் கேசரி இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ட் இவங்க தான் என்னோடய டீம் மெம்பர்ஸ், கேமராமேன் அண்ட் ஹெட் எல்லோரும் இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக நம்ம டீமில் மார்க்கெட்டிங் டீமில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோ இருக்கார். அண்ட் ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா இவர் வந்து ஒரு ஹீரோ மக்களே. எனக்கே வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்கிறதுனால வீடியோவில் கிளியராக இல்லை. அண்ட் நான் கிளியராக காட்டுறேன். இந்த ஹீரோ யார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம திருச்சி சத்திரம் டோல்கேட் இதெல்லாம் தாண்டி சிறுகனூர் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். சிறுகனூர் மேம் காலேஜ் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேம் காலேஜ் அண்ட் ரெங்கா பாலிடெக்னிக் காலேஜ்னு ஒன்று இருந்தது. ஸோ இது நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷூட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் வேறு மாதிரி இருந்தது. நான் டேக் வாங்கவே இல்லை. மேக்ஸிமம் டேக் எடுக்கவே மாட்டோம். இருந்தாலும் லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு அந்த லேஅவுட்க்கு வந்துட்டுருக்கோம். பைபாஸ் கொஞ்சம் நியர்பையில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ. அதாவது இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாட் லேஅவுட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஓகே இப்படி தான் நம்ம பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இப்படி தான் நம்ம பிளான் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கே ஒரு கால்குலேஷன் வருது. அண்ட் கிளைமேட் பாருங்களேன், சும்மா வேறு மாதிரி இருக்குது. ஏதோ புகை மூட்டமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பலார்னு வெயிலும் அடிச்சுது. அதே சமயம் கொஞ்சம் பனி மேகமூட்டம்னு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏதோ நம்ம ஏரியாவில் தான் இருக்கோமா இல்லை ஃபாரினில் எதுவும் இருக்கோமா அப்படின்ற கன்ஃபியூஷன் எங்களுக்கே இருந்தது மக்களே. இந்த சைடு பார்த்தா சோன்னு மழை, அந்த சைடு பார்த்தா சோன்னு பனி. ஆனால் 2 சைடும் பார்த்தா மேலே வெயில் அப்படின்ற மாதிரி சும்மா செம்ம காமெடியாக இருந்தது.
அண்டு கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது நமக்கு அப்படியே ஃபேஸ்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பட்டி டிம்பரிங் ஒரு 4 லேயர் போட்டுக்கனால நம்ம கரைஞ்சிருவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வேறு இருக்குது. அண்ட் நம்ம இப்போ வந்து லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த லேஅவுட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லேஅவுட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கேயும் வெயில் வரதுக்குள்ளே ஷூட் முடிச்சிட்டோம். பேக்கப் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஓகே டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனோம். மக்களே, எனக்கு இந்த மாதிரி க்ரீனரிஸ் அப்புறம் டபுள் சைடும் வந்துட்டு மரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் வயல்வெளிகள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னையவே மீறி நம்ம சொல்லுவோம்ல, ஒரே வைபாக இருக்கு மச்சி அப்படிங்கிற மாதிரி எனக்கு க்ரீனரிஸை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவேன். ஏதோ ப்ளசன்ட் வைப் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கப்லாம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டுருக்கோம். என்னோடய ஃபேஸ் பாருங்களேன், டைம் ஆக ஆக என்ன ஆகுது, ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில். அந்த எந்த அளவுக்கு மழை பனி இருந்ததோ அந்த அளவுக்கு வெயிலும் சுல்லுன்னு அடிச்சிச்சு. ஓகே, நம்ம 2 ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா நம்ம எப்படி இருக்கோம், அழகாக இருக்கோமா, க்யூட்டாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் விஷயம். அதர்வைஸ் நமக்கு பிரச்சனையே இல்லை. அண்ட் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஒரு ஷூட், அந்த சைடு ஒரு ஷூட் அப்படின்னு முடிச்சுட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஆன் தி வேல அப்படியே நம்ம ஹைவேஸ்லேயே வந்து ஷூட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி கிளிப்ஸ்லாம் எடுத்தோம். என்ன வெயில் என்ன வெயில் சோபா அப்படிங்கிற மாதிரி உருகிடுவேன் நாட்டுக்கு அப்படி இருந்தது. அண்ட் அந்த டயத்தில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு பப்பியை பார்த்தோம். ரோட் சைடில் அப்படியே க்யூட்டாக அப்படியே கத்திட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எங்கள் கூட வந்த ப்ரோ வந்துட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பால் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பாலை வந்து அந்த பப்பியால் குடிக்க கூட முடியல. ஸோ என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்துமே இந்த விஷயம்லாம் நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு தேடிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உயிர் ஜீவன்கள், வாயில்லாத உயிர் ஜீவன்கள்லாம் என்னங்க பாவம் பண்ணுச்சு. ஸோ எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. பட் நம்மள மாதிரி நல்லவங்களாம் இருக்கும்போது இந்த மாதிரி உயிரினங்களாம் நம்மளை வந்து இப்படி விட்டுருவோமா? ஸோ நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சதோ அதை பண்ணலாம். அண்ட் இந்த பதிவு வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, நம்மளும் முடிஞ்ச வரையிலும் ஒரு உயிரினத்து மேலே ஒரு அன்பு வைப்போம். அண்ட் என்னோட பின்னாடி வரார் இல்லையா, இவர் தான் ஒரு ஹீரோ. இவர் வந்து ஒரு 3 ஃபிலிம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. நேம் வந்துட்டு கிருஷ்ணா சார். எஸ், கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணா சார். அண்ட் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேக்கப்னு போனோம். அண்ட் நம்ம இப்போ வந்து ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஷூட்டெல்லாம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். 2 ஷூட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுக்கிற கிளிப்ஸ் நம்ம எடுத்துட்டோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து பயங்கரமாக டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் மக்களே. திருச்சியில் இன்றைக்கி பயங்கர டிராஃபிக் இருந்தது. ஏன், எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவ்வளோ டிராஃபிக், கிட்டத்தட்ட 1 1/2 ஹவர் வந்து நான் டிராஃபிக்கில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக்கில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த விண்டோஸ்லாம் திறந்துட்டு அப்படியே வெயில், பயங்கர வெயில், உருக ஆரம்பிச்சிட்டேன். டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து வாக் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். என்ன வெயில் என்ன வெயிலுன்னு மலர் டீச்சர் மாதிரி குடை எடுத்துகிட்டு ரொம்ப க்யூட்டாக நடந்து போயிட்டுருந்தேன். எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய க்ரீனரிஸ் இதுதான் மக்களே. அண்ட் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப வருஷத்து கனவு. பட் அது நடக்குமா அப்படின்றது தான் எனக்கு தெரியல. பட் வெயிட் லாஸ் பண்ணால் க்யூட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் நடக்க நடக்க ஃபுல்லாக டயர்டாகி மேக்கப்லாம் உருகி ஃபுல்லாக எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு மக்களே. ஒரு வழியா நம்ம வாக்கிங்கிற பேரில் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சி மேக்கப்லாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி என்னோட ஷூட் விழா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பை பாய். ஸ்டே வித் மீ. திஸ் இஸ் ஜெயஸ்ரீ ஃப்ரம் ஜெயஸ்ரீ வைப்ஸ். டாடா பாய்.